ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, டாடி ஆறுமுகம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தார் பாண்டிச்சேரியில். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கெல்லாம் நல்லா போகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 50 கிராம்ஸ் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இந்த டிஷ்க்கு மெயினான பொருள் இந்த காஞ்ச மிளகாய் தான். காஞ்ச மிளகாவை விதை எடுத்துட்டு ஒரு 10-15 மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த டிஷ்ஷில் காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 10லேருந்து 15 மிளகாய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக விதையை நீக்கிட்டு தான் சேர்க்கணும். இப்போ 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தாதான் அல்டிமேட் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிடைக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் வதங்கி சேர்ந்து வரணும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க, தட்டி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இது எல்லாமே சேர்ந்து வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம ஈரோ சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு மோஸ்ட்லி போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா இப்படியும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சிக்கனை சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ் ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். நல்ல காரமாக சாப்பிட்றவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். ஸ்டார்டிங்கில் வதக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது. சிக்கன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நாங்கள் ஜாலியாக சப்பாத்தியோட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவன்.